பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களை தண்டிக்க ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைகள் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகின்றன என்றும், மோடி அரசின் கூட்டாட்சி எதிர்ப்புக்கு இது ஒரு தெளிவான சான்று என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், 8 ஆண்டுகால மோடி அரசின் ஜிஎஸ்டி வரி என்பது பொருளாதார அநீதி என்று குறிப்பிட்டுள்ளார். எம்எஸ்எம்இகளை நசுக்கும், மாநிலங்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்தவும், பிரதமரின் சில பில்லியனியர் நண்பர்களுக்கு பயனளிக்கவும் தான் இது வடிவமைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டதாகவும், தேநீர் முதல் மருத்துவ காப்பீடு வரை அனைத்திற்கும் பொதுமக்கள் ஜிஎஸ்டி செலுத்தும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அதே நேரம் கார்ப்பரேட்டுகள் ஆண்டுதோறும் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வரி சலுகைகளை அனுபவிக்கிறார்கள் என்றும், பெட்ரோல் மற்றும் டீசல் வேண்டுமென்றே ஜிஎஸ்டி கட்டமைப்புக்கு வெளியே வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களை தண்டிக்க ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைகள் ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதாகவும், இது மோடி அரசின் கூட்டாட்சி எதிர்ப்புக்கு தெளிவான சான்று என்றும் விமர்சித்துள்ள ராகுல் காந்தி, அனைவருக்கும் ஏற்ற வரிமுறையை இந்தியா பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.